வணக்கம். எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இது சாமி கும்பிட்றதுக்கு பொரிகடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டை அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொரிகடலை உருண்டைக்கு சீனி கலந்து ரெடி பண்ணுவோம். நிலக்கடலை உருண்டைக்கு வெல்லமும் கலந்துக்கலாம், கருப்பட்டியும் கலந்துக்கலாம். நாங்கள் நிலக்கடலை உருண்டைக்கு வெல்லம் கலந்துருக்கோம். இது பொரிகடலை உருண்டையில் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்தாதான் அது நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். கொஞ்சமாக தெளிக்கணும், ஏன்னா சீனி இருக்கிறதுனால ரொம்ப தெளிக்க தேவையில்லை. கொஞ்சமாக தெளித்தோம்னாலே பிடிச்சிடலாம். நிலக்கடலை உருண்டைக்கு அந்த கருப்பட்டி ஊற்றினோம் அப்படின்னா அதுலேயே நல்லா பிசு பிசுன்னு வந்துடும். அதனால் அதுக்கு ரொம்ப தண்ணி தெளிக்க தேவையில்லை, பிடிச்சிங்கனாலே போதும். வெல்லம் ஊற்றினோம்னாலுமே பொரிகடலை உருண்டைக்கு ஊற்றுற அளவுக்கு தண்ணி தேவையில்லை. சும்மா லைட்டாக பேருக்கு தொளித்தோம்னா அடுத்தடுத்து எல்லா உருண்டையுமே நல்லா பிடிக்க வந்துடும். முதையே சாமிக்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா பிள்ளைங்க லீவில் வீட்டில் இருப்பாங்க, சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்குருவாங்க. அப்படிங்கிறதுனால சாமிக்கு முதையே தனியாக எடுத்து வச்சாச்சு. உங்கள் வீட்லேயும் கார்த்திகை திருநாளுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்னென்ன ரெடி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.